பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ 4 இமாம் சொல்கிறாங்க. இந்த 4 இமாம்களாவது இந்த கருத்தை போதிச்சிருக்கிறாங்களா? நாங்கள் ஒரு மதுஹப் உற்பத்தி பண்ணுறோம், தோற்றுவிக்கிறோம். ஏன் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸை நேரடியாக உங்களால் விளங்க முடியாது. அதில் நிறைய கருத்துகள் இருக்குது, உட்கருத்துகள் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணுவது தனி தகுதி இருக்குது, திறமை இருக்குது. அது உங்களால் முடியாது. அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோன்னு சொல்லி அந்த இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களா? எங்கேயுமே இல்லை. அப்போ இமாம்கள் என்ன சொன்னாங்க? அப்போ இமாம்கள் சொன்ன கருத்து இவங்களுடைய நூல்களில் தான் இருக்குது. அப்போ இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்தில் பாருங்கள், அபூ ஹனீஃபா இமாம் சொல்லியிருக்காரு, ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருக்கும்போது அதுதான் என்னுடைய மதுஹப், என்னுடைய கொள்கை, என்னுடைய வழிமுறை என்ன, என்னுடைய சிந்தனை என்ன அப்படின்னா ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நடக்கணும். அதுதான் என்னுடைய மதுஹப் அப்படிங்கிறார். இது துருல் முக்தாரில் இருக்குது. அது இவருடைய, அதாவது அனஃபி மதுஹப்புடைய நூல்களில் தான் இருக்குது. அனஃபி இமாமோடு இவங்க யாரை மதிக்கிறாங்களோ, அனஃபி இமாம் சொல்லி யாரை மதிக்கிறாங்களோ அது அபூ ஹனீஃபா இமாம் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த கருத்தை ஏன் மறுக்கிற மாதிரி ஆதாரமாக ஹதீஸை காமிச்சாலும் மதுஹப்பில் இருக்குதா, இந்த மதுஹப் ஏன் கேட்கணும்? அப்போ எது, அதாவது ஹதீஸை கீழே போட்டாவது மதுஹப் மேலே கொண்டு வரணும். இதுதான் கொள்கையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கூறிய கருத்து அல்லாஹ்வின் வேதத்துக்கு மாற்றமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என அபூ ஹனீஃபா இமாமிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அபூ ஹனீஃபா இமாம் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் வேதத்துக்காக என்னுடைய கருத்தை விட்டு விடுங்கள். குர்ஆனுக்கு மாற்றமாக நான் சொல்லியிருந்தேன்னா குர்ஆனுக்காக என்னுடைய கருத்தை விட்டுருங்க, குர்ஆனை முற்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்துக்கு மாற்றமாக உங்கள் கருத்து இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்கப்பட்டது. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய செய்திக்காக என்னுடைய கருத்தை விட்டு விடுங்க. இதுவும் அனஃபி மதம் நூல்களில் தான் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ்வின் வேதத்திற்கோ இறை தூதரின் செய்திக்கோ மாற்றமாக ஏதேனும் ஒரு கருத்தை நான் கூறியிருந்தால் என்னுடைய கருத்தை விட்டு விடுங்கள் என அபூ ஹனீஃபாவும் அவருடைய மாணவர் முகம்மதும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஈகாலுல் ஹிமம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. இதெல்லாம் அரபி மொழி படித்த ஆசிரியர்களுக்கு தெரியும். மதரசாவில் ஒஸ்தாதாக இருக்கிறாங்களா அரபிக் கல்லூரியுடைய ஆசிரியர்களுக்கு தெரியும். நாங்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்தோம் என்பதை அறியாமல் எங்கள் கருத்தை ஏற்பது யாருக்கும் ஹலால் இல்லை என்று இமாம் அபூ ஹனீஃபாவும் அவரது மாணவர் அபு யூசுஃபும் கூறியிருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான கருத்து இது, அழகான கருத்து இது. நாங்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஹலால்னு சொல்லியிருக்கிறோம், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஹராம்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆதாரம் தெரியாத வரைக்கும் நீங்கள் எங்களுடைய கருத்தை எடுக்கக்கூடாது, உங்களுக்கு ஹலால் இல்லை அப்படிங்கிறாங்க. அருமையான கருத்து இது, கரெக்டான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா அவங்களும் அவருடைய மாணவர் அபு யூசுஃபும் தெளிவான கருத்தை பேசியிருக்கிறாங்க. இதுவும் ஈகாலுல் ஹிமம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அதே மாலிக் இமாம் சொல்கிறாங்க, இந்த கருத்து போதுமானதை ஒரு சட்டத்து நண்டு ஹராம் சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம் அனஃபி மதஹப்பில் எந்த வசனத்தின் அடிப்படையில் அபூ ஹனீஃபா சொன்னார் தெரிஞ்சு, அது அபூ ஹனீஃபா தானே சொல்கிறாரு. நாங்கள் ஒரு கருத்தை சொன்னோம்னா நாங்கள் எந்த ஆதாரம், அதாவது குர்ஆனில் இந்த வசனத்தின் அடிப்படையில் சொன்னோமா, ஹதீஸின் இந்த அடிப்படையில் சொன்னோமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அபூதாவுதில் 2030 ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அந்த இமாம் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் எடுத்து நடக்கணும். வெறுமனே மதஹப்ல பார்த்த மாத்திரத்திலேயே அபூ ஹனீஃபா சொல்லிட்டாரு, அபு யூசுப் அவர் சொல்லிட்டாரு, முகமது அவங்க சொல்லிட்டாங்க, ஜுபைர் அவங்க சொல்லிட்டாங்க இப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு ஆதாரங்கள் இல்லை. இது அபூ ஹனீஃபா இமாமுடைய கொள்கைக்கு மாற்றமாக தான் நீங்கள் நடக்கிறீங்க. மதஹபை சார்ந்த உலமாக்கள் குர்ஆனையும் பின்பற்றல, ஹதீஸையும் பின்பற்றல, குறைஞ்சபட்சம் மதஹபுடைய இமாம்களையாவது பின்பற்றணும்ல. இமாமுடைய கருத்துக்கு மாற்றமாக தானே செயல்படுறீங்க. அதே மாதிரி மாலிக் இமாம் சொல்கிறாங்க, நான் தவறாகவும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு மனுஷன்தான், எனவே என்னுடைய கருத்தை ஆய்வு செஞ்சு பாருங்க. என்னுடைய கருத்தை மாலிக் இமாம் சொல்கிறாங்க, என்னுடைய கருத்தை ஆய்வு செஞ்சு பாருங்க, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஏற்ப அது அமைந்தால் அதை எடுத்துக்குங்க, மாற்றமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி மாலிக் இமாம் சொல்லியிருக்கிறாரு. அதே ஒரு மாலிக் இமாம் சொல்கிறாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்காக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அவர்களை தவிர எவருடைய கூற்றாக இருந்தாலும் அவற்றில் எடுத்து கொள்ள வேண்டியவும் இருக்கும், விட்டு விட வேண்டியவும் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று தான் எடுக்கணும் முழுசா, மற்ற எந்த மனிதராக இருந்தாலும் ஏற்கத்தக்கது இருக்கும், விடத்தக்கது இருக்கும் சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி மாலிக் அகமது பின் ஹம்பல் அவங்க சொல்கிறாங்க, ஔசாயின் கருத்து
மாலிக்கின் கருத்து, அபு ஹனீஃபாவின் கருத்து எல்லாமே அவர்கள் கருத்துகள் தான். ஔசாயி அதே நிறைய இமாம்கள் இருந்திருக்கிறாங்க. அதாவது வந்து ஹிஜ்ரி 200 பார்த்தீங்கன்னா அப்துல்லா பின் முபாரக் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஔசாயி அவங்க இருந்திருக்கிறாங்க. அது அப்படி ரவாகா அப்படிங்கிறவர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அறிஞர்கள். அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கருத்தும் சொல்கிறாங்க. அதாவது வந்து ஔசாயுடைய கருத்து, மாலிக்குடைய கருத்து, அபு ஹனீஃபா இமாமுடைய கருத்தில் ஒரு கருத்து தான். என்னிடத்தில் அனைத்தும் சமம்தான். ஆதாரம் என்பது ஹதீஸ்களில் தான் இருக்குது. இந்த அகமது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, ஹம்பலி மதம்னு சொல்கிறோம்ல, அந்த இமாம் சொல்கிறார் ஆதாரம் அப்படின்னா அது ஹதீஸில் தான் இருக்குது. அதே மாதிரி என்னை பின்பற்றாதே, மாலிக்கையும் பின்பற்றாதே, சௌரியும் பின்பற்றாதே, ஔசாயும் பின்பற்றாதே, அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்களோ அங்கிருந்தே நீயும் எடு, இதுதான் கொண்டு வராங்க. அப்போ எந்த இமாமும் வந்து இப்படி பின்பற்றல, அதாவது பின்பற்ற சொல்லல. அதனால தான் ஹதீஸ் கலைஞர் புகாரி இமாம் எந்த மதகபில் இருந்தார், முஸ்லீம் இமாம் எந்த மதகபு, அதே திருமதி இமாம் எந்த மதகபு, இந்த மாதிரி இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் எந்த மதகபில் இருந்தாங்க, அதுக்கு ஆதாரமாக இட்டு கட்டி பேசுவாங்க. ஹதீஸில் இட்டு கட்டுறவங்களுக்கு புகாரி இமாம் இந்த மதகபில் இருந்தார், மாலிக் மதகபில் இருந்தார், அகமது பின் ஹம்பலுடைய மதகபில் இருந்தார், ஏதோ ஒன்று இட்டு கட்டுவாங்க. அதனால தான் பார்த்து திருமதி இமாம் பார்த்தீங்கன்னா திருமதியில் பார்த்தீங்கன்னா கருத்தை பதிவு பண்ணுவார். இது வந்து அப்துல்லா பின் முபாரக் அவங்களுடைய கருத்து இதுதான், இப்படி பதிவு ஹதீஸை பதிவு பண்ணிட்டு கீழே அறிஞர்களுடைய கருத்தை போடுவார். கூஃபா வாசிகளுடைய கருத்துன்னு சொல்லி போடுவார் பல இடங்களில். அந்த கூஃபா வாசிகள்னு யார், அபு ஹனீஃபா இமாம் தான். இப்போ அபு ஹனீஃபா இமாமுடைய பேரை கூட மொத்த திரும்புதல் நாம் பார்த்த வரைக்கும் ஒரு 4 இடத்துல 5 இடத்துல தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் மதகுக்கு எதிராக இருந்தாரா ஆதரவாக இருந்தார், எப்படி என்ன நிலவரம்? அப்போ அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் பேசாமல் மக்களுக்கு கையில் இருக்கிற புகாரியே படிக்க வந்து முடியல, கையில் இருக்கிற முஸ்லீமை படிக்கலை. அப்படிங்கும்போது மதகபு நூலுன்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கேட்டுட்டு போகிறத தவிர வேறு வழியே இல்லை. அதில் புகாரி இமாம் வந்து மாலிக் மதகை பின்பற்றினார் அப்படின்னா அது சொன்ன கேட்டு போகிறத வழி இல்லை. அப்போ எதிர்த்து கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த இமாம் 6 இமாம்களாகட்டும் ஹதீஸ்களை அறிஞர்களாகட்டும் யாரும் மதகபை பின்பற்றலை. ஏன்டா ஹதீஸ் இருக்கும்போது தெளிவாக இருக்கும்போது இன்னொருத்தரை பின்பற்றணும் அவசியம் வராது. அதனால தான் அகமது பின் ஹம்பலும் தெளிவாக சொல்கிறாங்க ஹதீஸ்கள் தான் ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லும்போது எண்களை பின்பற்றாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருக்கும்போது அதுதான் என்னுடைய மதுஹப்னு சொல்லி ஷாஃபி இமாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்தை எல்லா இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருக்குதா அதுதான் எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி. அப்போ ஷாஃபி இமாமும் பல இடங்கள் இதுதான் சொல்கிறாரு. கருத்து வந்து குரானுக்கு மாற்றமாக இருக்குது, ஹதீஸுக்கு மாற்றமாக எங்களுடைய கருத்து இருக்குன்னா நபி வழிக்கு மாற்றமாக நான் கூறிய ஒவ்வொரு சட்டத்திலிருந்தும் நாம் வாழும் போதும் என் மரணத்தின் போது நான் விலகி கொண்டேன் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. நபி வழிக்கு முரண சட்டம் எதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் வாழும் காலத்திலே அதுலேருந்து விலகிக்கிறேன், நான் மரணிச்சதுக்கப்புறம் இதில் விலகிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தெளிவான சட்டத்தை தானே பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து தெளிவான சட்டத்தை பேசும்போது இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை மதகபு இமாம்கள் வந்து இதை உற்பத்தி பண்ணது மாதிரி நினச்சிக்கிறாங்க. மதகபு இமாம்கள் தான் வந்து நாங்கள் வந்து சாஃபி மதகப் வந்து உருவாக்குனேன், அது சாஃபி இமாம் சொன்ன மாதிரியும் அனஃபி இமாம் வந்து நான் வந்து அனஃபி மதம் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன் சொன்ன மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் பொய்யான விஷயம். மதகபுகளுக்கும் இந்த இமாமுகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது அவங்க அல்லாஹ்வுடைய பதில் சொல்லிடுவாங்க. நான் குரான் ஹதீஸ் தான் போதிச்சேன்னு அந்த சரியான கருத்தை சொல்லிடுவாங்க. என்னுடைய மதகபு வந்து ஹதீஸை பின்பற்றுவதாங்கிற நான் அதை சொன்னேன், அதை மக்கள் வந்து ஏற்றுக்கல இப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லிடுவாங்க. அல்லாஹ்வுடைய அவங்க தப்பிச்சுக்குவாங்க, அவங்க அதில் குற்றவாளி ஆக மாட்டாங்க. அதனால் மதகபு அப்படிங்கிற பேருக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய மதகபுக்கும் அந்த இமாம்களுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமும் கிடையாது. இதை தெளிவாக நம்ம விளங்கிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.